ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ பதிவு தாங்க. ஒரு அரிய வகை பூவை பற்றி ஒரு வீடியோ பதிவு தான் இது. ஒரு அரிய வகை ரகம் இது. நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. கேரளா சைடில் நிறைய இடத்துல இருக்குது. பெரிய பங்களாலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தாங்க ஒரு சின்ன வீடியோ பதிவு. இது பார்த்துருப்பீங்க, டபுள் டிலைட். இது ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா இது ஒரு ஆஃப் ஒயிட் அண்ட் பிங்க் அண்ட் டார்க் பிங்க் ஒரு 2-3 ஷேடில் வரும். இப்போது 2-3 நாளாக நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த அளவுக்கு வெயில் இல்லை. அதனால் ஒரு டபுள் கலர் லைட் பிங்க் அண்ட் டார்க் பிங்க் கலரில் மட்டும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ரோஸு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது நித்தியம் இல்லைங்க, ஈவினிங்கில் பறிச்சது இது. இது ஒரு டிஃப்ரெண்ட் கலர் செம்பருத்திங்க. இது ஒரு டார்க் கலரில் இருக்கும். ஓகேங்க, இப்போ அந்த பூவை பற்றி பார்ப்போங்களா? ஓகே, இதுதாங்க அந்த பூரகம். இது அப்படியே பாருங்கள், என்ன பூ கண்டுபிடிங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 or 3 செகண்ட் டைம் தரேன். என்ன பூன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, கண்டுபிடிச்சவங்களுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இது அப்படியே மணிமணியாக பூக்கக்கூடிய ஒரு மணிமுல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேர் வகையான ஒரு பூச்செடி தாங்க இது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கேரளாவில் பார்க்கலாம், நிறைய பங்களாலெலாம் பார்க்கலாம். ஒரு கொடி டைப் தான் இது. நம்ம ஏதாவது ஒரு காம்பவுண்ட் மேலே ஏற்றி விட்டோம்னா அது அப்படியே படர்ந்துக்கும். ரொம்ப பெரிய லெவலில் வளரும். அப்படியே பார்க்குறதுக்கு இலைகள் தெரியாது, பூக்களை தான் தெரியும். பாருங்கள், இலைகளை விட பூக்கள் தான் நிறைய இருக்குது பாருங்கள். அப்படியே கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய ரகங்க இது. தெரியுதுங்களா? இது ஒரு வருஷத்துக்கு மேலே நான் வச்சுருக்கேன் இந்த அரிய வகை கலெக்ஷனு. இந்த செடி பார்த்திங்கன்னா சூரப்பட்டில் 5 மேஜிக் சீட்ஸ் என்ற ஒரு பெரிய நர்சரிங்க. அது நம்ம வேலம்மாள் ஸ்கூல் ஆப்போசிட்டில் இருக்குது. அங்கே தான் வாங்கினேன் இந்த செடியை. இது எனக்கு கீழே இடம் இல்லைன்றதுனால நான் மேலே தொட்டியிலே வச்சு வளர்க்குறேன். இது இன்னும் கொஞ்சம் மேலே அது மேலே ஏற்றி விட்டேன்னு வச்சுக்கிங்களேன், கொஞ்சம் நல்லா வளரும். இன்னும் கொஞ்சம் வளரணும், வளர்ந்தவொடனே ஏற்றி விடலான்னு இருக்கேங்க நான். ஒரு அரிய வகை கலெக்ஷன் தாங்க இது. இதில் பார்த்திங்கன்னா கேரளாவில் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த பலாமரம், அப்புறம் இந்த ரம்பூட்டான்லாம் வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி இந்த செடி வீட்டுக்கு வீடு வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. நல்லா பார்த்திங்கன்னா அப்படியே அரும்பரும்பாக இருக்குங்க. அப்படியே மணிமணியாக இருக்கும். இது பூத்துச்சின்னு சொன்னால் ஒரு 3-4 நாளைக்கு கொட்டாதுங்க. ஏன், ஒரு வாரம் கூட இருந்திருக்கு. ஒரு பக்கம் பூத்துக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மொட்டு வச்சுட்டே இருக்கும். தெரியுதுங்களா? இதெல்லாம் மொட்டு இன்னும் பூக்கலை. இது நல்லா பூத்துருக்கு பாருங்கள். இது அழகாக நல்லா வீட்டு கூரை மேலேயோ இல்லை ஒரு காம்பவுண்ட் சுவர் மேலேயோ மேலே அந்த பால்கனிலேயோ ஏற்றி விட்டோன்னு வச்சுங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது ஒரு லைட் ஸ்மெல் வருங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்காது. இது ஒரு மைல்டான ஒரு ஸ்மெல் இருக்குங்க. இது எவ்வளோ அழகாக அப்படி தலையசிட்டு இருக்காங்க பாருங்கள். இது நான் ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10 லிட்டரு வாட்டர் கேன் தாங்க. இது பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சு வளர்க்குறேன். தெரியுதுங்களா? இது நல்லா வேர் ஓடிடுச்சு. இதுவும் நல்லா பெரிய பாட்டில் மாற்றி வச்சா இன்னும் நல்லா பெருசாக வளரக்கூடிய ரகங்க. இது அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செவுரு மேலே ஏற்றி விட்டிங்கன்னா அது செவுரு ஃபுல்லாகவே அப்படியே பூக்களாகவே இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது ஒரு 3 நாளுக்கு முன்னாடியே முட்டி வச்சுச்சிங்க. நான் அந்த புயல் அரிக்க போன்னு சொன்னாங்க, அதனால் கொஞ்சம் நான் ஓரமாக எடுத்து வச்சுருந்தேன். சரி, உங்களுடைய பார்வைக்கோசம் காட்டணுன்றதுக்கோசம் திருப்பி எடுத்து அந்த மேடையில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இது இருந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே தான் வச்சுருந்தேன். இந்த இடத்துல திருப்பி வைக்கணும் நான். இது மேலே ஏற்றி நான் அப்படி விட்டேன்னு வச்சுங்களேன், அழகாக இதில் அப்படியே படர்ந்துடுவார் அப்படியே. அதுக்கோசம் இந்த இடத்துல நான் வச்சுருந்தேன். ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிங்க இது மணிமுல்லான்ற பூ ரகம்ங்க. இது பார்த்துருப்பீங்க, மது காமினின்ற வெரைட்டி. இது நல்ல டிஃப்ரெண்ட் ஸ்மெல் இருக்குங்க. சரியான ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்மெல்லுங்க. அவ்வளோ வாசனை வீசக்கூடிய சரிங்க. சின்ன பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கிறேன். மது காமினின்ற ரகம்ங்க இது.
இது பார்த்திங்கன்னா மது மாலா சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மல்லி எப்படி பூக்குதோ அந்த மாதிரி மல்லி சீசனில் ஏப்ரல் மே ஜூன் தான் அங்கே பூக்கக்கூடிய ரகம் இது. இது எல்லாமே இந்த மது மாலா அப்படின்ற ஒரு ரகம் தான். இதுவும் ஒரு சின்ன பக்கெட்டில் தாங்க வச்சுருக்கிறேன். ஓகேங்க, சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.